ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த மாதம் கர்த்தர் நம்முடைய சபைக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் கொடுக்கிறதான வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம். ஆபிரகாம் 99 வயதான போது ஆபிரகாம் 99ஆம் வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. ஆமென். நேரத்தை கருத்தில் கொண்டு உங்க சுருக்கமா இந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதனால நீங்க கவனமா கவனிங்க. சில ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு நேராக புறப்பட்டு வரும், சில ஆலோசனைகள் உங்களுக்கு நேராக புறப்பட்டு வரும். அதனால கவனமா கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கவனிங்க, இந்த மாத வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் 2-3 வாரங்களா திரும்ப 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 என் இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை என்னன்னா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என் நாமம் எல்ஷடாய் என்கிற நாமத்துல என் இருதயத்துல பேச ஆரம்பித்தேன். ஆண்டவர் இந்த மாதம் நம்முடைய சபைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அவர் கொடுக்கிற வார்த்தை இதுதான், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக உங்களுக்கு நான் வெளிப்படுகிறேன் என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தை வெளிப்படுத்துகிறார். ஆமென், ஆமென். கவனிங்க, எல்ஷடாய் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு பக்கம் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அதாவது அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் சகலவற்றையும் தமக்குள்ள வைத்திருக்கிறார், சகல சத்துவத்தையும் தமக்குள்ள வைத்திருக்கிறார். அவருக்கு மிஞ்சி ஒரு காரியம் அல்ல. அவரு, அதாவது இப்படி நான் சொல்லுவேன், நிறைய பேர் கேட்பாங்க, பிரதர் எல்லாத்தையும் கடவுள் படைச்சாருன்னு சொல்றீங்களே, அவரை யாருங்க படைச்சதுன்னு கேட்பாங்க. பாருங்க, அப்படிப்பட்ட முட்டாள்தனமான கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, அவர் மூலியமா எல்லாம் உண்டானது, ஆனா அவரை யாரும் உண்டாக்கல. ஆமென். அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை யாரும் படைக்க முடியாதுங்க. காரணம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தார். அவர்தான் வானத்தை படைத்தார், அவர்தான் பூமியை படைத்தார், அவர்தான் நீங்க பார்க்கிற எல்லா சர்வ சேனைகளையும் உண்டாக்கினவர். ஆமென். அதனாலதான் அவருக்கு இந்த நாமத்தை பரிசுத்த ஆவியானவர் இங்க கொடுக்கிறார். என்னன்னா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென், ஆமென். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் அவர் அப்படியா வெளிப்பட விரும்புகிறார். ஆமென். சில நேரத்துல சமாதானம் இழந்து சபைக்கு வரும்பொழுது அவர் ஏகோவா ஷாலமா வெளிப்பட்டு உங்க இருதயங்களை தேற்றுகிறத நீங்க உணர்ந்திருப்பீங்க. ஆமென். சில நேரங்கள்ல நம்ம தேவைகளோடு கூட நம்ம வரும்பொழுது அவர் ஏகோவா ஈரே என்கிற நாமத்துல உங்களுக்கு வெளிப்பட்டு உங்க தேவைகளை எல்லாம் சந்திக்கிறத நீங்க உணர்ந்திருப்பீங்க. சில நேரங்கள்ல நீங்க நம்மளை நடத்துவதற்கு யாருமே இல்லையே, ஆலோசனை கொடுப்பதற்கு யாருமே இல்லையேன்னு நீங்க தவிக்கும் பொழுது அவர் நல்ல எபினேசரா இருந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை அப்படியே நடத்துகிற தேவனாக அவர் உங்களுக்கு வெளிப்பட்டதை நீங்க உணர்ந்திருக்க முடியும். ஆமென். நல்ல மெய்ப்பனாக உங்களுக்கு வெளிப்பட்டதை நீங்க உணர்ந்திருக்கலாம். ஆனா இந்த மாதம் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் உங்களுக்கு வெளிப்படுகிறார். ஆமென், ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரால முடியாதது என்பது இல்லவே இல்லை. ஆமென். தமிழ்லயும் சரி இங்கிலீஷ்லயும் சரி நீங்க பாத்தீங்கன்னா இம்பாசிபிள் அப்படின்ற வார்த்தையை கேட்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முடியாது. டாக்டர் சொல்லிடுவாங்க, எவ்வளோ பெரிய டாக்டர் ஆனாலும் சரி, எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ அனுபவம் மிக்கவர்களா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு கட்டத்தில் சொல்லிட முடியும், என்னன்னா முடியாதுங்கன்னு. ஆமென். நிறைய நர்ஸ் இருக்குங்க, டாக்டர் அம்மாலாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள கேளுங்க. அவங்களுடைய அந்த மெடிக்கல் காரியங்கள்ல முடியாதுன்ற வார்த்தையை அவங்களால சொல்ல முடியும். ஆமென். இம்பாசிபிள், நெவர் அப்படின்லாம் சொல்ல முடியும் அவங்களால. ஆனா இந்த உலகத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் இம்பாசிபிள் சொல்லாதவர், நெவர் அப்படின்னு சொல்லாதவர், முடியாது அப்படின்னு சொல்லாதவர், அவர் தான் நம்முடைய கர்த்தர். அவருக்கு, அதனாலதான் அவருக்கு இந்த நாமம் கொடுக்கப்படுகிறது, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று. ஆமென், ஆமென். கவனிங்க அருமையானவர்களே, ஒரு இந்த எல்ஷடாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை குறிச்சாலும் இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா, அவர் தாயின் மார்பகத்தை உடைய தேவன் என்று. ஆமென். ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு தாயானவள் போதுமானவளா இருக்கிறாளோ, அதே போல உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும்
கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, நான் டைம் இல்லாததுனால இந்த செய்தி அப்படியே சுருக்கி நான் முக்கியமான காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, ஆபிரகாமுக்கு கர்த்தர் 99 வயசுல, எத்தனாவது வயசுல சொல்லுங்க சத்தமா, பின்னாடி சத்தத்தை காணுமே, எத்தனை வயசுலங்கம்மா? 99 வயசுல கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஏங்க ஆபிரகாமுக்கு கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனா வெளிப்படணும்? ஏங்க ஆபிரகாம இன்னும் கொஞ்சம் முன்னாடி சந்தித்து சர்வ வல்லமையுள்ள அவரை சந்திச்சிருக்கிறாரு. 75 வயசுல சந்திச்சிருக்கிறாரு, 80களில் அவரை சந்திச்சிருக்கிறார். ஏன் அப்பெல்லாம் சர்வ வல்லமையுள்ள தேவனை அந்த நாமத்தை வெளிப்படுத்தாம 99வது வயசுல கர்த்தர் ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனா வெளிப்படணும்? பிரதர், 11 மாதங்கள் ஆயிடுச்சு பிரதர், ஏன் இந்த 12வது மாசத்துல எங்களை கொண்டு வந்து அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன்ற நாமத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தணும்ன்ற உங்க கேள்விக்கான ஒரு 4 பதிலை நான் வேகமா சொல்ல விரும்புகிறேன். ஒன்னு ஏன் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனா வெளிப்பட்டார்னா, முதலாவதாக அவன் என்ன பண்ணான்னா, ஆபிரகாம் தன்னுடைய சரீர பலத்தை நம்பினான். ஆமென், எல்லாம் சொல்லுங்க. அவன் என்ன நம்பினா? ஆமா, 75 வயசுல ஆபிரகாம கர்த்தர் சந்திச்சு, ஆபிரகாமே நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்றாரு பாருங்க. உடனே இவர் என்ன பண்றாரு? ஓகே ஆண்டவரே நான் வரேன்னு சொல்லி புறப்பட்டாரு. காரணம் என்ன தெரியுமா? அவருக்குள்ள பலன் இருந்துச்சு, அவருக்குள்ள கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, நடக்கிறதுக்கான பலன் இருந்துச்சு, யுத்தம் பண்றதுக்கான பலன் இருந்துச்சு. அவருக்குள்ள பலன் இருந்ததுனால அந்த வார்த்தையை நம்பி புறப்பட்டார். ஆனா இப்போ வயசு ஆக 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 அவருக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகுது, அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகுது. கவனிங்க அருமையானவர்களே, அதனால தான் அவர் சொல்றாரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மை, ஆனா இந்த எலியேசர் உமக்கு முன்பாக பிழைக்கட்டும் அப்படின்றாரு பாருங்க. என்னங்க, இந்த சரீர பலத்தை அவர் நம்பினார் ஆண்டு. அதனால தான் 75 வயசுல கூப்பிட்டவரு 76வது வயசுல அவருக்கு குழந்தைய கொடுத்திருக்கலாம், 77ல கொடுத்திருக்கலாம், அட்லீஸ்ட் 80ல கொடுத்திருக்கலாம். அவரை நிறைய முறை கர்த்தர் மீட் பண்றாரு, அவரை நேரடியா சந்திக்க வராரு, வார்த்தையின் மூலமா அவரோடு கூட இடைப்படுறாரு. அப்பெல்லாம் கர்த்தர் அப்படி சொல்லாம அவர் என்ன பண்றார்? வெயிட் பண்ண வைக்கிறார். உன் சரீர பலனெல்லாம் ஒடுகட்டும், இப்ப நான் உனக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனா வெளிப்படுறேன். ஏன் தெரியுமா? நீ நினைச்சுன்னுக்கிற உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா அதுக்கு என் சரீர பலன் இருந்தாதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும்னு நினைக்கிற. உன் சரீர பலத்தால எல்லாத்தையும் செய்து முடிச்சிடலாம் நினைக்கிற. இல்ல 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 இல்ல, இப்போ உனக்கு சரீரத்துல பலனே இல்ல. இப்ப நான் சொல்றேன், நான் எல்ஷடாயா வெளிப்படணும்னா உன் சரீர பலன் ஒண்ணு எனக்கு தேவையில்லைன்ற. ஆமேன். நம்ம வாழ்க்கையில கூட நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னா, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரு, உடனே நம்ம என்ன பண்ணோம்? நம்ம சரீர பலத்துல முயற்சி செய்வோம் பாருங்க. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, உன் சுயபலங்கள் ஒண்ணு எனக்கு தேவையில்லை, நான் எல்ஷடாய் தேவனாய் இருக்கிறதுனால, நான் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறதுனால, நீ பலன் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நீ பலன் குறைந்திருக்கும் பொழுது உனக்கு நான் உதவி செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறேன்ற. ஆமென். நீங்க எவ்வளோ சோர்ந்து போய் வந்திருக்கலாங்க, பலனற்ற நிலையில வந்திருக்கலாங்க, உங்க துக்கம் சொல்லி அழக்கூட பலன் இல்லாத சூழ்நிலையில ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம். அருமையானவர்களே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, நான் உங்களை ஆசீர்வதிப்பதான்ற. அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் சரீர பலத்தை நம்பினார். அதனால கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவன் சரீர பலம் குன்றி போகட்டும், அவன் சரீர பலம், உன் சரீர பலம் எனக்கு தேவையில்லை, நீ பலவீனமா இருக்கும் போது கூட நான் உன்னை பிளஸ் பண்ண முடியுன்றதை நிரூபிக்கும்படி கர்த்தர் 99 வயசுல அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு அந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஆமென். ரெண்டாவது என்னன்னா, ஆள் பலத்தை இவர் என்ன பண்றாருன்னா நம்புறார். யாருங்க? ஆபிரகாம். பக்கத்துல எலியேசர் இருக்கிறார், பக்கத்துல இஸ்மவேல் இருக்கிறார். அதனால இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, அதான் இஸ்மவேல் இருக்கிறாரே, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், சாராளின் நிமித்தமா நான் என்ன பண்ணுவேன், சாராள் மூலியமா உனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து உன் சந்ததி இவனமா இருக்கணும்னு நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வாதம் பண்றாரு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆள் பலத்தை நம்புறார். வயசு ஆக ஆக இவர் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆள் பலத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டார். சரி நமக்கு வயசாயிடுச்சு, அதான் எலியேசர் இருக்கிறாரு, வாக்குத்தத்தங்கள் லேட் ஆகுது, அதனால எலியேசர் இருக்கிறாரு, இவரு
உங்களுக்கு முன்னாடி பிழைக்கட்ட ஆண்டவரே என்றார் பாருங்க. இஸ்மவேல் வந்த உடனே ஆண்டவரே இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைக்கட்ட ஆண்டவரே என்றார் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, இல்லை இல்லை இல்லை, உன் ஆள் பலத்தெல்லாம் எனக்கு தேவை, உன் ஆள் பலம் எனக்கு தேவையில்லை. காரணம் என்னன்னா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். உன் ஆள் பலத்தை வச்சு உன்னை பிளஸ் பண்ற தேவன் அல்ல, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்றார். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. மூணாவது, இந்த ஆபிரகாமுக்கு ஏன் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனா வெளிப்பட்டார்னா, அருமையானவர்களே, முதல்ல சொல்லுங்க எல்லாரும், சரீர பலத்தை அவர் என்ன பண்றாருங்க சொல்லுங்க எல்லாரும். அதனால உன் சரீர பலம் எனக்கு வேணாம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்றதை காட்டுறதுக்காக அவர் வெளிப்பட்டார். ரெண்டாவது, அவர் என்ன நம்பினாருங்க? ஆள் பலத்தை நம்பினார். அதனால கர்த்தர் என்ன பண்றாருங்க? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? உன் ஆள் பலம் எனக்கு வேண்டியதில்லை, காரணம் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்றத காண்பிக்கும்படி கர்த்தர் அவனுக்கு என்ன பண்றாருன்னா எல்ஷடாயா வெளிப்படுறார். ஆமென். மூணாவது, அவர் என்ன பண்றாருன்னா, அருமையானவர்களே, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா, கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்ணணும்னா, நம்ம அவருக்கு எதனா உதவி செய்யணும்ன்றார் அப்படின்னு நினைச்சிருந்தார் இவர். அதனால தான் அவர் என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா? 15வது அதிகாரத்துல ஆபிரகாமை கூப்பிட்டு கர்த்தர் என்ன பண்றா, உடன்படிக்கை பண்றாருப்பா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி இவனமா இருக்கும்னு எல்லாத்தையும் செஞ்சு உடன்படிக்கை பண்றார். உடன்படிக்கை பண்ண அடுத்த அதிகாரமே பாத்தீங்கன்னா ஆகார போய் கல்யாணம் பண்றார். எவ்வளவு கோவம் வந்திருக்கு ஆண்டவருக்கு. இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, ஆபிரகாமே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம எதனா அவருக்கு உதவி செய்யணுங்க அப்படின்னு நினைச்சுன்னு. நம்மள நிறைய பேர் அப்படிதான். வீடு கட்ட போறாங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் வீடு கட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு வீடு தருவார் அப்படின்னு, ஆண்டவர் எனக்கு வீடு தருவான்னு சொல்லிட்டார். உடனே போய் கடனை உடனே வாங்கி எதனா ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி கட்டி முடிச்சிருவாங்க. கட்டி முடிச்சுட்டு கிரகப்பிரவேசத்துக்கு சொல்லுவாங்க, கர்த்தர் எங்களை சாட்சியா வச்சிருக்கிறார் பிரதர், எங்களுக்கு கர்த்தர் வீடு கொடுத்துருக்கிறார் பிரதர், பாருங்க பிரதர்னுவாங்க. 3வது நாளே அழுதுட்டு வந்து நிற்பாங்க நம்ம கிட்ட. ஏங்க அழுவுறீங்க, நல்லா தானே வீடு கட்டினீங்க அப்படின்னு கேட்டாக்கா சொல்லுவாங்க, கடன்கார பிரச்சனை தாங்க முடியல பிரதர். உன்னை யாரு கடன் வாங்க சொன்னது? கர்த்தரா வாங்க சொன்னாரு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா நம்ம எதனா ஆண்டவருக்கு உதவி செய்யணும், நம்ம எதனா கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. அப்படி இல்லை, அப்படி இல்லை. உங்க உதவி அவருக்கு தேவையில்லை. ஆமென். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். உங்க சரீர பலம் அவருக்கு தேவையில்லை, காரணம் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். உங்க ஆள் பலம் அவருக்கு தேவையில்லை, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். சத்தமோ ஆமென். நாலாவது என்ன, ஏன் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனை வெளிப்பட்டார்னா, இங்க பாருங்க, இந்த பிரச்சனை நமக்குள்ளே இருக்குது. அதனால நான் சொல்றேன், இங்க பாருங்க, கவனமா கவனிங்க. என்னன்னா, ஆண்டவர் சொல்லிட்டார் 75 வயசுல கூப்பிட்டு, ஆபிரகாமே நீ புறப்பட்டு போ, உன் சந்ததி வண்ணமா இருக்கும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் எல்லாம் சொல்லிட்டார். ரைட்டு. ஆனா இப்போ மனுஷ பாவம் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் காத்துட்டே இருக்கிறாரு. ஒன்னும் நடந்த மாதிரியே தெரியல பிரதர். வாக்கு தத்தெல்லாம் வந்திருக்கு பிரதர், ஆனா ஒன்னும் நடந்த மாதிரி தெரியலையே பிரதர். நம்ம கூட அநேக நேரத்துல புலம்புறது அதுதான் பிரதர். வாரம் வரும் வார்த்தையை கொடுக்குறீங்க, நாங்களும் நடக்கும் பிடிச்சிக்கிறோம், ஆனா பார்த்தா அந்த மாசம் உள்ள பார்த்தா ஒன்னும் நடந்த மாதிரியே தெரியல பிரதர். நீங்களும் சொல்றீங்க அடுத்த மாதம் கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்துவாராக, நானும் எதனா சாட்சி சொல்லலான்னு வரேன் பிரதர். ஒன்னு சொன்ன மாதிரி வார்த்தை வருது பிரதர், ஆனா வார்த்தை நிறைவேற மாதிரி இல்லையே பிரதர் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இங்க பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன சொல்ல விரும்புறாரு தெரியுமா? வார்த்தையை கொடுத்தவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுப்புத்திரன் அல்ல. இந்த மாசம் உங்களை காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு அடுத்த மாசம் வந்து உன்னை நிச்சயமா நான் காப்பாற்ற மாட்டேன்னு சொல்றதுக்கு அவர் மனுஷன் இல்லை. மனுஷன் தான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான், மனுஷன் தான் காப்பாத்துவேன்னு சொல்லி காப்பாற்ற மாட்டான். இங்க பாருங்க, நிறைய பேருக்கு பிரச்சனை தெரியுமா, இந்த கிறிஸ்டியன் மேரேஜ், இந்து மேரேஜ் எல்லாம் எப்படின்னு தெரியல. ஆனா கிறிஸ்டியன் மேரேஜ்ல வந்து பாஸ்டர் சொல்லுவாரு, இன்பத்திலும் துன்பத்திலும், அவரும் சொல்லுவார் இன்பத்திலும் துன்பத்திலும், பொண்ணும் சொல்ல இன்பத்திலும் துன்பத்திலும், வாழ்விலும் தாழ்விலும், அவங்களும் சொல்லுவாங்க வாழ்விலும் தாழ்விலும், உடனே துக்கத்திலும் துயரத்திலும் அப்படின்னுவாங்க. எல்லா இன்பத்திலும் அதில் இதில் சொல்லிடுவாங்க. நான் கூடவே இருப்பேன்னு வாங்க பாருங்க. கல்யாணம் அன்னைக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா மேக்கப் எல்லாம் பண்ண உடனே முகத்தை பார்த்து அந்த அழகுல மயங்கி இவங்களும் பாஸ்டர் சொன்னதெல்லாம் கடகடன்னு ஒப்பிச்சிருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்ச பிறகுதான் தெரியும், இந்த அம்மா மேக்கப் எல்லாம் கழிச்ச பிறகுதான் தெரியும். தவறா சொல்லட்டுமோ? அவங்களை கேட்டு பாருங்க, ஏங்க இன்பத்தை துன்பத்துல கூட இருப்பீங்கன்னு அப்படின்னு சொன்னீங்களேன்னா, எப்பமா சொன்னேன் நானு அப்படின்னு கேட்பாங்க. மனுஷன் மாறக்கூடியவன், கர்த்தர் மாறாதவர். அவர் எழுதி கொடுத்த வார்த்தை போதும், உங்களுக்கு நேராய் கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தை போதும், உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்க வாழ்க்கையை மாற்றி உங்களை நல்ல வழிப்படுத்த. ஆமென்.
இங்க பாருங்க பிரதர், எனக்கு அந்த வாரம் இல்லை இந்த வாரம் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. பிரதர், நான் அவங்கள போல இல்லை இவங்கள போல இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒன்று போதும், இந்த வார்த்தை மட்டும். ஆமென், ஆமென். இங்க பாருங்க, இந்த வார்த்தை மட்டும் போதும்னு உங்க வாழ்க்கையில் நினைங்க. நீங்க உங்களை கர்த்தர் தீர்க்கதரிசியா அழைச்சிருக்கலாம், உங்களை கர்த்தர் ஒரு பெரிய மேன்மைக்குள்ள நடத்தியிருக்கலாம். ஆனா உங்க தீர்க்க தரிசன வரத்தை குறித்து நீங்க மேன்மை பாராட்டக்கூடாது. நீங்க பெரிய பிரசங்கியாரா இருக்கலாம், அந்த பிரசங்க வரத்தை குறித்து நீங்க மேன்மை பாராட்டக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா வியாதி மறையும், அதை குறித்து நீங்க மேன்மை பாராட்டக்கூடாது. நீங்க எதை குறித்து தெரியுமா மேன்மை பாராட்டணும்? ஒரு இடத்துல வசனம் சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ, எல்லாரும் சொல்லுங்க, நாங்களோ ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை குறித்தே, அவருடைய வார்த்தையை குறித்தே. ஆமென். கையை தட்டி சொல்லுங்க, ஆமென். உங்களுக்கு அவர் கொடுக்கிற வார்த்தை போதும், அந்த வார்த்தை எல்லாம் செய்யும். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்ன பண்றாருங்களாங்க? இல்ல, உங்களை சுகப்படுத்துறாரு. சொல்லுங்க, ஆமா, அவர் வார்த்தை போதுங்க. அது இல்ல பிரதர், இது இல்ல பிரதர், ஒண்ணுத்துக்கு கலங்காதீங்க. வார்த்தை வந்துச்சா, உங்களுக்கு நேரா வார்த்தை வருதா? இந்த மாசம் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ளது, நான் பார்த்துக்கிறேன், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவுமே இல்லை, அதனால நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன், நீ கவலைப்படாத, எனக்குள்ளதான் எல்லா ஆற்றல் இருக்கு, நான் தான் எல்லா அதிகாரத்துக்கும் காரணரான கர்த்தர் அப்படின்றாரு. பாருங்க, ஏசாயால ஒரு அற்புதமான வசனம் இருக்கு. அவர் அந்த வசனம் சொல்லுங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கான், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு அப்படின்னு அவர் நாமத்தை அங்க எழுதி இருக்கிறது. நீங்க, அவர் சர்வ வல்லமையுள்ளவருங்க. நீங்கள் நான் ஆராதிக்கிற கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல. நம்ம அவர் எப்பவுமே என்ன பண்றோம்னா, நம்ம அவரை குறைவாவே ஒப்பிடுறோம். அதனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு வர்ற ஆசீர்வாதம் எப்படி ஆயிடுதுன்னா குறைஞ்சு போகுது. அவரை நிறைவானவரா பார்க்கணும். இந்த மாசம் நீங்களும் நான் அவர் எப்படி தெரியுமா பார்க்கணும்? எல் ஷடாய் தேவனா, அவரால முடியாத காரியம் எதுவுமே இல்லை அப்படி நீங்க பாருங்க. உங்க வாழ்க்கையில இம்பாசிபிள் டாக்டர் சொல்லி இருக்கலாம், கர்த்தர் அதை பாசிபிளா மாத்தி காட்டுவார். ஆமென். உங்களை பார்த்து நெவர், நீ உருப்படவே மாட்டேன்னு சொல்லி இருக்கலாம், கர்த்தர் சொல்லுவாரு, முடியாதவைகளின் நிபுணரா மாறி உங்களை முடிய செய்வார். அவருக்கு ஒரு நாமம் உண்டு, முடியாதவைகளின் நிபுணர். எல்லாம் சொல்லுங்க, நாங்க மனுஷன் எதெல்லாம் முடியலன்றானோ, மனுஷன் எதெல்லாம் நடக்காதுன்றானோ, அதை நடத்தி காண்பித்து தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவனாய் காண்பிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். இந்த மாசம் அந்த நாமத்தில் உங்களுக்கு வெளிப்படுகிறார். அந்த நாமத்துக்குரிய மகிமை நீங்க அனுபவிக்க போறீங்க. ஆமென். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க போய் எழுதுங்க, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடக்காம இருக்கு, எதெல்லாம் முடியாம இருக்கு, ஒரு லிஸ்ட்டை போடுங்க. பிரதர், இது என் வாழ்க்கையில மாறாம இருக்கு, இது நடக்காம இருக்கு, அப்படியே ஒரு பெரிய லிஸ்ட் போடுங்க. லிஸ்ட் போட்டு அந்த லிஸ்ட் மேல கையை வைங்க. கையை வச்சு சொல்லுங்க, ஏய் லிஸ்டே, உனக்கு ஒண்ணு தெரியுமா, என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், உன்னை மாற்ற அவரால் முடியும் அப்படின்னு அது கட்டளை போடுங்க. மாறுதா இல்லையான்னு பாருங்க. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு பெரிய பாஸ்டருங்க, அந்த பாஸ்டருக்கு சுகர் வந்துடுச்சு. பாவம், அவருக்கு சுகர் வந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு என்னடா இது வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க வீட்டுக்கு எதிரில் ஒரு மரம், வேப்ப மரம் இருந்துச்சான் பாருங்க. அந்த டெய்லி காலில் எழுந்து போயிட்டு அவர் என்ன பண்ணுவார், அந்த வேப்ப மரத்து மேலே கை வச்சு, இயேசுவின் நாமத்தில் எனக்குள்ள இருக்கிற சுகர் இதுக்கு போயிட்டுன்னு வரான். பக்கத்துல இருந்து பார்த்தவங்கலாம் என்ன பண்ணாங்களாம், இந்த பாஸ்டருக்கு என்னவோ ஆயிடுச்சு, பைத்தியம் முடிச்சிச்சு போலகுது அப்படின்னு சிரிச்சாங்களாம் பாருங்க. ஒரு நாள் திடீர்னு அந்த மரம் பட்டு போயிடுச்சான். இவர் போய் செக் பண்றாரு, இவருக்குள்ள சுகரே இல்லை, நார்மல் ஆயிடுச்சு. டாக்டர் சொல்ல நெவர், டேப்லெட் போட்டுதான் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்னால எல்லாம் செய்ய வல்லமை உள்ளவர்ன்றார். ஆமென். நான் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு இந்த ஆள் பலம் அதெல்லாம் தேவை கிடையாது, அவருக்கு உதவி செய்ய தேவையில்லை, அவருக்கு நீங்க போய் உதவி செய்துதான் அவர் உங்களை ஆசீர்வதிக்கணுன்றதெல்லாம் இல்லை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆள் பலம், அது சரீர பலம் அவருக்கு தேவையில்லை, அவர் எல் ஷடாய். அவருக்கு ஆள் பலம் தேவையில்லை, அவர் எல் ஷடாய். ஆமென். அவருக்கு என்ன சொல்றா, உங்க உதவி தேவையில்லை, காரணம் அவர் எல் ஷடாய். வார்த்தை மட்டும் தான் இருக்கு பிரதர், அற்புதம் அடையாளம் எதோ மாற்றம் எதனா அதெல்லாம் தேவையில்லை, வார்த்தை மட்டும் போதும் உங்களை ஆசீர்வதிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என கவனிங்க, இந்த மாத கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றார்,
நான் உங்க வாழ்க்கையில எல்ஷடாவா வெளிப்படுறேன், சர்வ வல்லமையுள்ள தேவனா வெளிப்படுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க வாழ்க்கையில முடியாதுன்னு எதெல்லாம் வச்சுருக்கிறீங்களோ இந்த மாசம் நிறைவேற்றி ஆவார். புது வருஷத்துக்குள்ள போகும்பொழுது நீங்க சிரிச்சுட்டே போவீங்க, சந்தோஷமா போவீங்க, துக்கமாவே போக மாட்டீங்கன்றார். எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவார். அல்லேலூயா, ஆமென். ஆனா நல்லா கவனிங்க, இதுக்கு நீங்களும் நானும் ஒன்று செய்யணும். செஞ்சிடலாமா? பார்த்துலாமா? ஆலோசனைய கவனிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனம். ஒரே ஒரு ஆலோசனை தான், டைம் எல்லாம் பார்க்காதீங்க, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். கவனிங்க, ஒரே ஒரு ஆலோசனை. ஆதியாகமத்தின் புத்தகம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உத்தமனாயிரு, உத்தமியாயிரு, உத்தமியாயிரு, உத்தமனா. கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை என்னன்னா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனா வெளிப்பட வேண்டுமானால், உங்க வாழ்க்கையில இம்பாசிபிள் சொன்ன மனிதர்கள் சொன்ன, நெவர் சொன்ன, நடக்காது, முடியாது, உங்க வாழ்க்கை கட்டப்படாதுன்னு சொன்ன எல்லாவற்றுக்கும் தீர்வை கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் நன்மையை கொண்டு வர அவர் எல்ஷடாவா வெளிப்படுறேன்னு சொல்லிட்டாரு. அவர் அப்படி வெளிப்படணும்னா நீங்களும் நானும் ஒன்று செய்யணும். அது என்னன்னா, உத்தமனா இருக்கணும், உத்தமியா இருக்கணும். ஆமென். அதுனா பிரதர் உத்தமன், அதுனா பிரதர் உத்தமன் பேரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இல்லை, அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நிறைய டிரான்ஸ்லேஷன்ல நிறைய காரியங்கள் சொல்றாங்க. ஒன்று, அதுல ஒன்று நான் சொல்றேன் பாருங்க, மாசற்றவர்களாய் இருப்பது, தேவனுக்கு முன்பாக மனிதர்களுக்கு முன்பாக மாசற்ற வாழ்க்கையை வாழ்வது. ஆமென், ஆமென். குற்றமற்ற வாழ்க்கை வாழ்வது, குற்றம் அற்றவனா நீங்க இருக்கணும் மனுஷனுக்கு முன்னாடியும். தானியேல் 6:22 தானியேல் சொல்றாரு, எடுக்க வேணாம், டைம் இல்லை நமக்கு அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஏன் தெரியுமா அப்படின்னு சொல்றார். சிங்கத்தை வாயை ஏன் தெரியுமா என்று தூதன் அனுப்பி கட்டி போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க. அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஆமென். என்ன வாங்க, உங்களுக்கு விரோதமா உங்களை கெர்ஜிக்கும்படி, உங்களை விழுங்கும்படி நிறைய கெர்ஜிக்கிற சிங்கங்கள் சாத்தான் அனுப்பி இருக்கலாம். சாத்தானை குறித்து தானே வசனம் சொல்லுது, அவன் கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடுறான். தானியேலுக்கு ஒரு சூழ்நிலை அப்படி வருது. ஆனா கர்த்தர் தூதனை அனுப்பி வாயை கட்டி போட்டார். தானியேலுடைய வாழ்க்கையில் ஒரு சேதம் வராதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவன் குற்றமற்றவனாய் இருந்தான். ஆமென். சபை குற்றமற்ற வாழ்க்கை வாழணும். சபையில் இருக்கிற விசுவாசியானாலும் ஊழியர்களானாலும் சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் நீங்க குற்றமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. அதுதான் உத்தமமான வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை. ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. மாசற்ற வாழ்க்கையை நீங்க வாழணும். பிதாவுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எப்படி மாசற்றவராய் இருந்தாரோ அது போல நம்முடைய தேவனுக்கு முன்பாக சபை எப்படி தெரியுமா இருக்கணும். நீங்க பாருங்க, எல்லாரும் சபைன்னா நீங்க ஒரு தனி நபர் அல்ல. சபைன்றது மனவாட்டி. என்ன சொல்லுங்க? இங்க பாருங்க, ஒரு பெண் பார்க்க போறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ஆணுக்கு ஒரு பெண் பார்க்க போறாங்க. பார்க்க போகும்பொழுது அந்த ஊராரோ அல்லது சொந்த பந்தங்களோ அந்த பெண்ணை பத்தி ஏதோ தவறான காரியங்களை சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கார், பரவாயில்லைங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்க, அதுதானே பரவாயில்ல, ஏற்கனவே 2 கல்யாணம் தானே ஆயிருக்கு, பரவாயில்ல பரவாயில்ல, நான் அப்படியே சொல்லுவார் அந்த மாப்பிள்ளை. சொல்லுங்க. ஓ, ஸ்நாக்ஸும் வேணாம், அப்புறம் எதனா ஒன்று எடுத்து விடுங்க, உன் பொண்ணு வேணாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல துண்டா காணும் துடியை காணும் வீடை காலி பண்ணுவாங்க. ஆமென். சொல்லுங்க. கவனிங்க அருமையாக, கர்த்தரும் அவர் மணவாளனா இருக்கிறார். அவர் மணவாளனா இருக்கிறதுனால இந்த மணவாட்டி கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, தூய்மையை மாசற்ற வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். என் மனைவி எப்படி இருக்கணும் தெரியுமா? மாசற்றவளா இருக்கணும், அவள் குற்றமற்றவளா இருக்கணும். அதுதான் கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்க. அதுதான் உத்தம வாழ்க்கை. ஆமென். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல என்ன சொல்லுதுன்னா, முழுசா கர்த்தரை நம்பணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. என்னங்க? நீங்க நம்பினீங்கன்னா கர்த்தரை எப்படி நம்பணும்? பாதி இயேசுவை பாதி வட்டி கொடுக்குறவன் இல்லை,
பாதி இயேசுவ பாதி ஃபைனான்ஸ்காரன் அல்ல, பாதி இயேசுவ பாதி தெரிஞ்சவங்கள அல்ல, பாதி இயேசுவ பாதி பாஸ்டர் இல்லை. ஏன்னா சிலர் பாஸ்டே தெய்வம் ஆகிடுவாங்க. சிலர்லாம் பார்த்துருக்கிறீங்களா? பாஸ்டர் தாங்க, பாஸ்டர் தாங்க. பாஸ்டர் இல்லைங்க, உங்களுக்கு கர்த்தர் தான் தேவன். சத்தம் ஒரு ஆமென். கவனிங்க அருமையானவர்களே, கவனிங்க. தேவனை முழுசா நம்புகிற வாழ்க்கை உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். இந்த ஆபிரகாமுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? ஏன் 99 வயசுல கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே எனக்கு முன்னாடி நடந்து உத்தமனாரு, நீ உத்தம வாழ்க்கை வாழணும்ன்ற. ஏன் தெரியுமா? இவனுக்குள்ள இங்க பாருங்க, இவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, இயேசுவை கர்த்தரை முழுசா நம்பாத தன்மை வந்துடுச்சு. 75 வயசுல கூப்பிடும் பொழுது கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு இவருக்குள்ள. இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? வயசு ஆக ஆக நம்பிக்கையற்றவனா இவர் மாட்டார். அதனால என்ன பண்றான்? ஆகார கல்யாணம் பண்ணி என்னென்னவோ பண்ணி ஒரு 13 வருஷம் ஆண்டவர்கிட்ட இவர் பேசவே இல்லை. பாருங்க எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டார் பாருங்க. இஸ்மவேல் கிட்ட, ஆகார் கிட்ட எவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டார் பாருங்க. க்ளோஸ் ஆயிட்டு இது போதுங்க பிரதர், ஆண்டவரே இது போதும். சிலர்லாம் சொல்லுவாங்க பாருங்க, சில ஒரு இந்த ஊழியத்தில் நான் ஏன் தெரியுங்களா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை தாங்கன்றேன். இப்போ இந்த சபை நிரம்பினோடனே சிலர் நினைப்பாங்கப்பா பரவாயில்ல சபை நிரம்பிச்சு போதும். அந்த போதுனே ஊழியத்தில் சொல்லிடக்கூடாது. நீங்களும் நானும் என்னத்தில் சொல்லணும் தெரியுங்களா? சாப்பாட்டில் மட்டும்தான் போதும்னு சொல்லணும். ஆத்துமாக்களை ஆவிக்குரிய வரங்களில் போதும்லாம் சொல்லிடக்கூடாது. நீங்கள் இன்னைக்கு கர்த்தர் பாருங்க, வரங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வராரா, போதுன்னே சொல்லிடாதீங்க. இன்னும் எதனா ஒன்று கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க, கர்த்தர் கொடுப்பார். ஆமேன், அல்லேலூயா. இவருக்குள்ள என்ன தன்மை இருந்துச்சு தெரியுங்களா? அவர் முழுசா நம்பாம போயிட்டார், முழுசா நம்பாம போயிட்டார். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார். 13 வருஷங்க, ஒரு நாள் 2 நாள் 13 வருஷம் கர்த்தர்கிட்ட இவர் பேசவே இல்லை. இப்போ விட்டா இவன் இப்படியே போயிடுவான்ட்டு ஆண்டவரே என்ன பண்றாரு? 99 வயசுல தரிசனமாகி, ஆபிரகாமே எனக்கு முன்னாடி நடந்து நீ உத்தமனாரு, நீ உத்தமனா இருந்தாதான் உன் வாழ்க்கையில நான் சர்வ வல்லமையுள்ள தேவனா வெளிப்பட முடியும்ன்ற. ஆமென். இந்த வார்த்தை வந்த உடனே மனுஷன் பயந்து போய் கர்த்தர் சில காரியங்கள்லாம் செய்யறாரு வாழ்க்கையில. அவர் பேரை மாத்துறது, நிறைய காரியங்களை செய்யறாரு பாருங்க. ஈசாக்குன்னு பையன் பிறப்பானே பேரே சொல்லிட்டார், அந்த அதிகாரத்துல பேரே சொல்லிடுறாரு பாருங்க. சொன்ன உடனே இவருக்குள்ள ஒரு தெம்பு வருது, ஒரு நம்பிக்கை வருது. ஓகே, இவருக்குள்ள அந்த நம்பிக்கை முழுசா கர்த்தர் மேல நம்பிக்கை வந்த உடனே தான் சர்வ வல்லமையுள்ள தேவனா அவர் வெளிப்படுறார். ஆமென். வெளிப்பட்டு வேதம் சொல்லுகிறது, சாராளுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவளை கர்த்தர் நினைத்தருளினார், அவள் கர்ப்பம் தரித்தாள் என்று. அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறணுமா? இது வரைக்கும் பெண்டிங்கா இருந்ததெல்லாம் இந்த மாதம் நிறைவேறணுமா? கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணுமா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உத்தமமா இருங்க. ஆமென். உங்க வாழ்க்கையில மாசு இருக்க கூடாது, குற்றமற்ற வாழ்க்கை வாழணும், கர்த்தரை முழுசா நம்பி வாழற வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவன் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் T14 ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அது சொல்லுது, நீ என் பார்வையில சரியா நடந்துக்கோன்ற. என்னங்க? சரியா நடக்கணும். அந்த பார்வையில இப்போ அங்க பாருங்க, ஒரு அரசாங்கத்துல ஒருத்தர் வேலை செய்யறாங்கன்னா சூப்பர்வைசருக்கு முன்னாடியோ இல்ல யாரோ செக் பண்ண வராங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா காரியத்தையும் சரி பண்ணுவாங்க பாருங்க. ஒரு ஸ்கூல்ல டீச்சர்ஸா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அங்க CO வருவாங்க, அவங்க எல்லாம் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த HM அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சில காரியங்களை சரி பண்ணுவாங்க பாருங்க. சில செக்அப், சில கம்பெனில ஒர்க் பண்றீங்களா, செக்அப்க்கு வரும்போது அந்த கம்பெனி எல்லாம் சில சரி பண்ணுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த கொரோனா டைம்ல எல்லாம் நம்ம சர்ச் எல்லாம் சரி பண்ண பாருங்க. தூர தூரம் உட்கார வைக்கிறது, மாஸ்க் போடுறது, வெளியில அந்த என்னங்க அது பேரு ஹேண்ட் வாஷ் வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த சானிடைசர் வைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காரியெல்லாம் போடுவாங்க, வெள்ளையா இருக்குமே அது பேர் என்னமா, ப்ளீச்சிங் பவுடர் போடுறது, இதெல்லாம் போடுவாங்க பாருங்க. அதெல்லாம் போட்டு வைப்பாங்க. இந்த சரி பண்றது பாருங்க. அந்த மாதிரி தேவனுடைய பார்வையில சபை சரியா இருக்கணுமா? ஆமென். நீங்க தேவனுக்கு முன்பாக சரியாயிட்டீங்கன்னா நீங்க உத்தமமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில அவர் எல்ஷடாவா வெளிப்படுவார். ஏன் நிறைய பெண்டிங் தெரியுமா? இந்த உத்தமத்தன்மை நமக்குள்ள இல்லாம போறதுதான். உத்தமத்துல நீங்க குறையிறதுனால தான் என்ன ஆகுதுன்னா அந்த பிரச்சனை வந்துடுது. ஆமென், ஆமென். ஏன் பிரதர் கர்த்தர் எங்க கிட்ட உத்தமத்தை எதிர்பார்க்கிறாரு? காரணம் அவர் உத்தமமா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் உத்தமனுக்கு உத்தமராக இருக்கிறேன் அப்படின்றார். அவர் உத்தமர். ஆமென். அவருடைய வழிகள் எல்லாம் உத்தமமா இருக்கிறது. அவர் உத்தமம் உள்ள தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.
அதனால் உங்ககிட்ட என்கிட்ட ஒரு உத்தமத்தை எதிர்பார்க்க. உபாகம் 18:13 சொல்கிறது, உன் தேவனாகி கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய், நீ உத்தமமாய் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தம்முடைய வார்த்தை வெளிப்படுத்துகிறார். ஆமென், ஆமென். சத்தமோ ஒரு அல்லேலூயா. உங்க இருதயத்துல உத்தமமா இருக்கணும்னு 1 ராஜாக்கள் 8:61 சொல்லுகிறது. உங்க குணத்துல நீங்க உத்தமமா இருக்கணும்னு 1 நாளாகமம் 29:17 சொல்லுகிறது. நீங்க கொடுக்கறதுல கூட உத்தமமா இருக்கணுமா? என்னங்க சத்தமா சொல்லுங்க. கொடுக்கறதுல கூட உத்தமமா இருந்து உண்மையா மாசற்ற இருதயத்தோடு கூட நீங்க என்ன பண்ணணும்? கொடுக்கணும் அப்படின்றத கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நேரம் இருக்குமா நான் தெரியல. ஒரு 3 காரியங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். பிரதர் உத்தமமா இருக்கணும்னு சொல்றீங்க, உத்தமமா வாழணும்னு சொல்றீங்க. எப்படி பிரதர் நாங்க உத்தமமா மாறுறது? எப்படி பிரதர் நாங்க உத்தம வாழ்க்கைய கடைபிடிக்கிறது? எதெல்லாம் செஞ்சா உத்தமம் அப்படின்னு உங்க கேட்டா நீங்களே நிறைய காரியத்தை சொல்லுவீங்க. பிரதர் இதெல்லாம் செஞ்சா உத்தமம், இதெல்லாம் செஞ்சா உத்தமம் நீங்க சொல்லுவீங்க. ஆனா வேதத்திலிருந்து சில ஆலோசனைகள் உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். டைம் எடுத்துக்க மாட்டேன், கொஞ்சம் சுருக்கமா நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 3 காரியங்களை சுருக்கமா வேகமா சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம், யார் உத்தமன்? எல்லாம் சொல்லுங்க. எது செஞ்சா நாங்க உத்தமன் அழைக்கப்படுவோம் பிரதர்? நாங்க எப்ப பிரதர் உத்தமமா மாற முடியும்? எதை செஞ்சா உத்தமமா மாற முடியும்? என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சீக்கிரம் எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 10:18. நானே வாசிட்டுங்களா? தன்னைத்தானே புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். கர்த்தரால் புகழப்படுகிறவளே உத்தமி. ஆமென். சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை உத்தமமா இருக்கும்படி சொல்றார். ஆமா தானங்க? எதை செஞ்சா பரலோக என்ன உத்தமமா பார்க்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எதை என் வாழ்க்கையில நான் கடைப்பிடிச்சா கர்த்தர் என்ன உத்தமனா உத்தமியா பார்ப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவனிங்க, நீங்களும் நானும் கர்த்தரால் புகழப்படும் பொழுது நம்ம உத்தமர்களாய் மாற முடியும். ஆமென். சில அரசியல்வாதிகளை பாருங்க, அந்த அரசியல் தலைவர்களை பத்தி இவங்களே புகழ்ந்து தள்ளுவாங்க. உண்மையிலே நீங்க அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், என்னடா இவன் புரடாவா கப்சாவா பயங்கரமா அடிச்சு விடுறானே அப்படின்னு தோணும் உங்களுக்கு. நீங்க இந்த மேடை பேச்செல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? செய்யறதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. ஆமா தானுங்க? அது வந்து மனுஷனே புகழறது, மனுஷனை புகழறது வந்து உத்தமம் கிடையாது. நீங்களும் நானும் கர்த்தரால் புகழப்பட வேண்டும். ஆமென். நோவாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த முழு பூமியை நான் பார்த்தேன், ஆனா நோவா மட்டும் ஸ்பெஷல் நீதிமானா இருக்கிறான். புகழறாரு, நீதிமான் இவன். முழு பூமியை பார்த்து சொல்ற இவன் மட்டும் தாங்க நீதிமான் அப்படின்ற. அதனால அவனுடைய ஜீவனை கர்த்தர் என்ன பண்றாருன்னா பாதுகாக்கிறது நீங்க பார்க்க முடியும். ஆமென். ஆபிரகாமுக்கு விசுவாசிகளின் தகப்பன்னு ஏங்க பேர் வந்துச்சு? அவர் ஆரம்பத்தில் உத்தமனா இல்ல, ஆனா கர்த்தர் அவனை சந்தித்து அவருக்கு வாக்குத்தத்தங்கள்லாம் சொல்லி மாத்தின பிறகு அவர் நம்ப ஆரம்பிக்கிறார். கர்த்தரை நம்பின உடனே கர்த்தர் சொல்றாரு, இவன் விசுவாசத்தின் தகப்பன்ற. அந்த புகழ்ச்சி எப்ப தெரியுமா வந்தது? எப்போ உத்தமமா மாறுறோமோ அப்பதான். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் உத்தமர்களா மாறும் பொழுதுதான் ஆசீர்வாதம் வரும். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இவன் என் வீட்டில் எங்கு உண்மையுள்ளவன் அப்படி சொன்னாருங்களா இல்லையாங்க? உங்களை என்னையும் மனுஷன் அல்ல, கர்த்தர் புகழணும். என்ன சொல்லுங்க? கர்த்தர் புகழணும். கர்த்தரை நீங்க நம்பி ஜீவிக்கணும். உங்க வாழ்க்கை அப்படி மாறணும். ஆமென், ஆமென். ஒரு வசனத்தை வாசி கேட்கல. என்னாகமத்தின் புத்தகம் 14:24. சீக்கிரம் எடுத்து வாசி. என்னாகமத்தின் புத்தகம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப்பு வேற ஆவி உடையவனாய் இருக்கிறான். அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றினபடினால் அவன் போய் வந்த அந்த கானான் தேசத்தை அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுப்பேன். இங்க பாருங்க சிஸ்டர், பிரதர், என்ன கவனிங்க. ஏங்க சபைக்கு வரீங்க, ஆராதனைக்கு வரீங்க? பிரதர் என் வியாதி மாறணும், பிரதர் என் கடன் மாறணும், பிரதர் கல்யாணம் ஆகணும், பிரதர் என் வீடு கட்டணும், பிரதர். நிறைய காரியங்கள் இருக்கு. உண்மைதான், நிச்சயமா அதெல்லாம் கர்த்தர் செய்வார் தான். ஆனா உண்மையிலேயே நம்ம ஏன் தெரியுமா சபை ஆராதனைக்கு வரோம்? நம்ம ஏன் தெரியுமா பைபிள் ஸ்டடிக்கு வரோம்? நம்ம ஏன் தெரியுமா இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு அதிகாலை ஜெபத்துக்கு வரோம்? ஏன் தெரியுமா ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரோம்? ஏன்
சபையில கூடுகிற எல்லா கூட்டத்துக்கும் நம்ம வரோம் தெரியுங்களா? இங்க பாருங்க, ஒரே ஒரு காரணம் தான். நிறைய காரணங்க நம்ம இருதயத்தில் வச்சிருந்தாலும் பிரதானமான ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, எப்படியாகிலும் பரலோகத்துக்கு போயிடணும். என்னங்க சொல்லுங்க? எப்படியாகிலும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். எப்படியாகிலும் நரகத்துக்கு போயிடக்கூடாது பிரதர். எப்படியாகிலும் தொட்டி எதனா ஒன்று பண்ணி அடிச்சு பல்ட்டி அடிச்சு எதனா ஒன்று பண்ணி பரலோகத்துக்கு மட்டும் வட்டா போதும் பிரதர். அதுதானங்க உண்மை. சொல்லுங்க. அதுக்காக தானே சபைக்கு வரீங்க நீங்க. சொல்லுங்க. நீங்க நம்ம மரிச்சதுக்கு அப்புறம் கண்ணை முன்னதுக்கு அப்புறம் கருப்பா 2 பேர் வந்து கருப்பு ரக்கையை வச்சுன்னு வா நரகத்துக்கு போலான்னு கூப்பிட்டா வருவீங்களா நீங்க? சொல்லுங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன வந்து கூப்பிடுவேன்? நான் யார் தெரியுமாடா? ஏசு ரத்தத்துல கழுவப்பட்டிருக்கிறேன்டா. சண்டை போடுவீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்க. சண்டை போடுவீங்களே. கவனிங்க அருமையானவர்களே, அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு தான் கர்த்தர் வழி சொல்றாரு. என்னன்னா, நீங்க உத்தமமா இருக்கணும். நீங்க வேற ஆவி உள்ளவங்களா இருக்கணும். மோசே 10 பேரை வேவு பார்க்கும்படி அனுப்புறாரு. 12 பேர் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருத்தர் அனுப்பி விடுறாரு பாருங்க. அனுப்பி விட்டா 12 பேர் போய் 40 நாள் சுத்தி பார்க்கறானுங்க. ஏன் 40 நாள் எடுத்தாங்க தெரியுங்களா? இங்க பாருங்க, அந்த ஊரு பாலும் தேனும் ஓடுகிற ஊராம். சாப்பிட்டு சாப்பிட்டு அங்கேயே தூங்கிட்டானுங்க. அந்த ஊருக்கு போன உடனே வரத்துக்கு மனசே இல்லை. இவர் மோசே போன் அடிச்சுட்டேங்கிறார், போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற லைஃப், அங்க இருக்கிற பிளஸிங், கர்த்தர் ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதம் சூப்பர். அதனால அங்கிருந்து மனுஷன் வரத்துக்கு மனசே இல்லை பாருங்க. இங்க பாருங்க, மனசே இல்லை. 40 நாள் கழிச்சு வராங்க. வரும்போது சும்மா வரலைங்க. இங்க பாருங்க, என்ன திராட்சை கொலைய 2 பேர் தூக்கின்னு வரானுங்களாம். நீங்க போய் கடையில் ஒரு திராட்சை கொலை வாங்குறீங்க, எத்தனை பேர் தூக்கின்னு வரீங்க? ஒரே கையில ஒரே விரல தூக்கின்னு வந்துருவீங்க. ஆனா இஸ்ரவேல்ல வந்த திராட்சை கொலை ஒரு கொலையை 2 பேர் தூக்கின்னு வந்தானுங்களாம். அப்ப எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் பாருங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இங்க பாருங்க அருமையானவர்களே, 12 பேர் போய் பார்த்து சுத்தி பார்த்து 40 நாள் கழிச்சு வரானுங்க. வந்து அவனுங்க கேட்குறாங்க எல்லாரும், எப்படி இருந்துச்சு தேசம்? வாவ் சூப்பர், ஆண்டவர் சொன்ன மாதிரியே பாலும் தேனும் ஓடுற தேசம். ஆனான்னு ஆரம்பிச்சானுங்க பாருங்க. என்னங்க சொல்லுங்க? ஆனா அங்க ஏவியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறாங்க, கிர்காசியர் இருக்கிறாங்க, கானானியர் இருக்கிறாங்க. பிரதர் ஏன் பிரதர் ஃபாஸ்டிங் பிரேயர் வரல? அது ஒன்றும் இல்லை பிரதர். ஆனா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க சிலர். அந்த வேலை பிரதர். ஏங்க திருவிருந்து ஆராதனை அதுக்கே நீங்க வரல? அவங்க ஆரம்பிப்பாங்க பாருங்க. அதுங்களா? ஆனா அவங்க பல ரீசனை சொல்லுவாங்க பாருங்க. பாருங்க, ஒன்று சொல்லட்டுமா? தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? அட சொல்லுங்க. உங்களை இவ்வளோ நாள் உயிரோடு வச்சிருக்கிறார்ல, ஏங்க நன்றி இல்லாம நம்ம நடந்துக்கணும்? நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கணும். இந்த உத்தமத்தில் இன்னொன்று நான் ஆட் பண்றேன். பைபிள் சொல்லிச்சா நான் தெரியல எனக்கு, நான் சொல்றேன். இந்த காலை நேரத்தில் நன்றி உள்ளவங்களா நடந்துங்க. நீங்க நன்றி உள்ளவங்களா நடந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் செய்த நன்மை நீங்க மறக்காம நன்றி உள்ளவங்களா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த நன்றி உணர்வே உங்களை கூட்டு போயிடும் பரலோகத்துக்கு. நிறைய நேரத்தில் சிஸ்டர் ஏங்க சர்ச்சுக்கு வரமாட்டேங்கிறீங்க? அதுங்க இதுங்க அதுங்க. அதே அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனை வச்சுட்டு பாருங்க, இவங்களை அவங்க மதிக்கவே மாட்டாங்க. அந்த ஃபங்க்ஷனில் இவங்களா பெருசாக போய் காமிச்சுப்பாங்க. இவங்க பெருசாகவே அவங்க பெரிய ஆளாகவே இருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சபை கூட வராமல் சபையை விட்டுட்டு அங்கே போய் தன்னை பெரிய ஆளாக காண்பிச்சு அது இதுன்னு இவங்க ஓடி போய் செஞ்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி நிறைய பேரை? பிரதர் சிஸ்டர், சபை ஆராதனையை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன். நாட்கள் ரொம்ப கொடிதாக போயிட்டுருக்கு. ஆமே, நாட்கள் ரொம்ப பொல்லாததாக போயிட்டுருக்கு. ஆண்டவர் அதிசீக்கிரமாக வரப்போகிறார். உங்களை என்னையும் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். ஆமே, நீங்களும் நானும் முதலாம் உயிர் தெழுதல பங்குள்ளவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா அவங்க தான் பாக்கியவான்களும் பரிசுத்தவான்களும் எழுதப்பட்டிருக்கு. அவர்களுக்கு 2ஆம் மரணத்தில் பங்கு இல்லைன்னு எழுதப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் அந்த லிஸ்ட்ல வந்துடணும். அதனால தான் கர்த்தர் உங்களை ஃபாஸ்டிங் பிரேயரை வச்சு உங்களை சுத்திகரிக்கிறாரு. அதனால தான் உங்களை வார கூட்டு வந்து தம்முடைய ஆலோசனையை வெளிப்படுத்தி உங்களை சுத்திகரிக்கிறாரு. ஆமென். அவர் அதிசீக்கிரம் வரப்போறார் பிரதர். உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். நீங்க நானு கர்த்தரால் புகழப்படுகிறவர்களாய் மாறணும். காலேபை பார்த்து கர்த்தர் சொல்றாரு,
12 பேர் போயிட்டு வரானுங்க. 10 பேர் என்ன சொல்றானுங்க தெரியுமா? அங்க பாலும் தேனும் ஓடுறதா நல்ல தேசம் தான், ரைட்டு. ஆனா அங்க ராட்சத பிறவிகள் இருக்கிறாங்க, நம்ம அங்க போக முடியாது. டேய், உலகத்துல இருக்கிற பெரிய சாம்ராஜ்யமாக எகிப்த உன் கண்ணு முன்னாடி செங்கடல்ல முழுகடிச்சாரு, மாறாவி தண்ணீரை மதுரமா மாற்றினாரு, யூதயா வனாந்திரத்தில் இருந்து முன்ன கொண்டு வந்து பல அற்புதங்களை உனக்கு செய்திருக்கிறாரு, உன் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நீ இன்னமும் நம்பிக்கை இல்லாம அவனை இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க வரும்பொழுது சாதாரணமா அவங்க வரலைங்க. நம்ம சங்கீதம் 136 படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாசானின் ராஜா வந்தான், படிக்கிறோமா இல்லைங்களாங்க? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எர்மோனின் ராஜா வரான், மோவாபின் ராஜா வரான். இந்த ஜனங்க 400 வருஷம் அடிமை. சண்டை பயிற்சி எடுத்தாங்களா சொல்லுங்க? கத்தி எதனா இருந்துச்சா இவனுங்கிட்ட? அம்பு கத்தி எதனா இருந்துச்சா? ஆயுதங்கள் இருந்துச்சா? இல்ல. ஆனா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, எல்லா யுத்தத்திலையும் ஜெயம் உண்டாச்சு. எப்படி தெரியுமா? கர்த்தரே கூட இருந்தார். இங்க பாருங்க, இவனுங்க பார்த்துட்டு வந்தானுங்களே இந்த கானானியர், இவனுங்களை விட பெரிய பெரிய முதலைகள்லாம் வரானுங்க. அவங்களே கர்த்தர் அடிச்சு முடிச்சு தும்சம் பண்ணி காலி பண்றாரு. இவனுங்க செக் பண்றதுக்காக கர்த்தர் அனுப்புறாரு. இவனுங்க என்ன சொல்றானுன்னு பார்த்தா, இவனுங்க கர்த்தரை நம்பவே இல்லைங்க. இவனுங்க ஆவியே சரியில்லை. அதுல ஒருத்த மட்டும் சொல்றான், காலேப்பு. கவனிங்க அருமை. அதுக்கப்புறம் தான் யோசுவா சொல்றாரு, காலேப்பு சொல்றாரு, நீங்க ஏன்டா நெகட்டிவா பேசுறீங்க? நீ நினைச்சு பாரு, இந்த இத்தனை நாள் நம்ம நடந்து வந்தோமே, ஆண்டவர் ஒரு குறையானா நமக்கு வச்சாரா? கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தாரு, நமக்கு மன்னாவை கொடுத்து போஷித்தாரு. பகல்ல மேகஸ்தம்பமா, இரவில் அக்னி ஸ்தம்பமா. ஒரு சின்ன பூச்சனா உனக்கு கடிச்சிச்சா? இத்தனை நாள் நடந்து வந்திய உன் செருப்பு தேஞ்சிச்சா? இத்தனை நாள் நடந்து வந்திய உன் ட்ரெஸ் வீணாச்சா? உன்னை இவ்வளவு பத்திரமாய் பாதுகாத்து வந்த நம்பாம இருக்கிறியே. சட்டை கிழிச்சு அழுகுறாங்க. கர்த்தர் சொல்றாரு அவனை பார்த்து, இவன் வேற ஆவி உடையவனாகிறானே. சபையில் இருக்கிற ஒருத்தரையும் பார்த்து சொல்லணும், இவங்க வேற ஆவி உடையவர்கள், இவங்க என்ன உத்தமமா பின்பற்றுகிறவர்கள். ஆமே, சத்தமா சொல்லுங்க. உத்தமா பின்பற்றணும். யாரா இருக்கணும் நீங்க? சொல்லுங்க. இல்ல பிரதர், நாங்க உலகம் போன போக்கில் தான் பிரதர் போவோம், நாங்க விடமாட்டோம் பிரதர். இந்த என்ன அந்த விலங்கு பேர் என்னதுங்க? உடும்பா? உடும்பு பிடியா நீங்க போய் பிடிக்க கூடாது. உலகத்தை என்ன பிடிக்க கூடாது? உடும்பு பிடி. உடும்பு வந்து பிடிச்சிச்சுன்னா விடாதுங்களாம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க போய் பிடிச்சிக்க கூடாது உடும்பு பிடியா. கர்த்தர் உங்களை பார்த்து, இவன் வேற ஆவி உத்தமன்னு சொல்றதுக்கு பதிலா இவனா உடும்பு பிடியா பிடிச்சுனுக்கிறான். சபையில உலாவுவாரு அப்படி வந்து. ஒவ்வொரு நம்ம தான் ஊழியக்காரன் தான் மூஞ்ச பார்க்குறோம், யார் யார் மூஞ்சி எப்படி இருக்குதுன்னு. கர்த்தர் இருதயத்தை பார்க்குறவர். உங்களை பார்த்து சொல்லிடக்கூடாது, இது வந்து உத்தமம் இல்லைப்பா, இது உடும்புன்னு. என்ன சொல்லிடக்கூடாதுங்க? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க உத்தமன்னு பேர் வாங்கணுமா, உடும்புன்னு பேர் வாங்கணுமா? கர்த்தர் அதான் எதிர்ப்பார். அப்பதான் எல்ஷடாவா வெளிப்படுவார். வாக்குத்தத்தம் வருது பிரதர், நிறைவேற மாட்டேங்குது பிரதர் அப்படின்னா அவர் மேல ஃபால்ட் இல்ல, ஃபால்ட் எல்லாம் நம்ம மேலதான். நம்ம உத்தமமா பின்பற்றுறது இல்லை. சபைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது, நீங்க மனுஷனால் சூப்பர், இவர் நல்லா பாடுறாரு, வா நல்லா பிரசங்கிக்கிறாரு, நம்ம மனுஷனால புகழப்படுகிறவர்களா இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளை புகழணும். யோசுவாவை கர்த்தர் புகழ்ந்தது போல, காலேப்பை கர்த்தர் புகழ்ந்தது போல, அருமையானவர்களே மோசேயை கர்த்தர் புகழ்ந்தது போல, ஆபிரகாமை கர்த்தர் புகழ்ந்தது போல, அருமையானவர்களே உங்களை என்னை கர்த்தர் புகழணும். ஆமென். யோபை புகழ்ந்தாரா இல்லையாங்க கர்த்தர்? சாத்தான் வந்து தேவ சமூகத்தில் நிற்கிறான். சாத்தா என்னப்பா எங்க போயிட்டு வந்த? அவன் சொல்றான், நான் அவன் பொய்யன் இல்லையா? அவன் யாரு? பொய்யன், பொய்க்கு பிதா. அவர் சொல்ற, நான் உலகத்தை சுத்திட்டு வந்தேன் அப்படின்றார். இவர் மெய்யான தேவன், இவர்கிட்ட என்ன பண்ண முடியாது பொய்யெல்லாம். டேய் கதை விடுற பத்தியா, நீ என் தாசனாகி யோபின் மேல கை வச்சியா அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற தேவ மனுஷன்ற. உங்களை பார்த்து அப்படி சொல்லணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கணும். முயற்சி பண்ணணும். என்ன சொல்லுங்க? என் கூட சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? முயற்சி பண்ணணும். ஆமே. கர்த்தர் நல்லவர். ரெண்டாவது, நான் வேகமா போறேன். ரெண்டாவது, நீங்க உத்தமர்கள் யார்?
நம்ம எப்போ உத்தமவர்களாக மாற முடியும்? முதல்ல என்ன சொன்ன சொல்லுங்க? கர்த்தரால நீங்க. ரெண்டாவது நான் சொல்லுவேன், நீங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா மாறணும். என்னங்க? என்னோடு சேர்ந்து 1 சாமுவேல் 15:22 எடுத்துக்கொள்ளுங்க. நானே வாச்சிடுறேன், நீங்க எழுதி மட்டும் எழுதி கொள்ளுங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. செவி கொடுத்தலே. வார்த்தைக்கு எந்த மனுஷன் செவி கொடுக்கிறானோ அவன் தான், மன்னிக்கணும், செவி கொடுத்து கீழ்ப்படுகிறானோ அவன் தான் உத்தமன். நிறைய பேர் செவி கொடுத்துடலாம், ஆனா ஒரு சிலர் மாத்திரம் தான் கீழ்ப்படிய முடியும். யார் தன்னுடைய தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தான் உத்தமர்கள். ஆமென். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தெல்லாம் முதல்ல அவர் நம்பிக்கை இல்லாம தான் இருந்தார். ஆனா பிற்பாடு ஆண்டு தெளிவா அவங்ககிட்ட பேசினோடனே, ஈசாக்குன்னு பேரெல்லாம் சொன்னோடனே அவர் பேரெல்லாம் மாத்தின, ஆபிராம் என்கிற பேரை ஆபிரகாம் அப்படின்னு மாத்தினார். சாரா என்கிற பேரை சாரால்னு மாத்தின உடனே இவருக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு பாருங்க. அப்படியே கீழ்ப்படுகிறார் பாருங்க. அதனால தான் என்ன கவனிங்க, இங்க பாருங்க, அதனால தான் ஆண்டு என்ன பண்றாருன்னா, ஈசாக்கு கொடுத்த உடனே அவன் பால் மறந்த உடனே சாரால் சொல்றா, ஏங்க அதான் நமக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை வந்துருச்சுல, இனிமே எதுக்கு இந்த இஸ்மவேல் ஆகார் அமுச்சு விடுங்கன்னு அவன் போய் தேவ சமூகத்தில் விசாரிக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, உன் மனைவின் சொற்படி செய் பண்ண உடனே அந்த வாக்குத்தத்தத்துக்கு புறம்பா இருந்தவங்களை அனுப்பி விட்டுற. ஆமென். அது மட்டும் இல்லைங்க, ஆண்டவர் சோதிக்கிறார் பாருங்க, ஆபிரகாமை சோதிக்கும்படி. ஆபிரகாமே, ஆண்டவரே ஏதோ அடியே இருக்கிறேன்றார். சரி, நீ என்ன பண்ணு, உன்னுடைய ஒரே புதல்வன், உன்னுடைய ஏக சுதன், உனக்கு 100 வயசுல பிறந்த உன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்க வா, மோரியா மலைக்கு வா, வந்து பலியிடுன்ற. உடனே கீழ்ப்படுகிறாருங்க, உடனே கீழ்ப்படுகிறார். ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த வசனம். நீங்க எடுத்துங்க, 22வது அதிகாரம் நினைக்கிறேன், 22:18 பாருங்க. நான் 17 வாசிக்கிறேன். நான் உன்னை படிங்க, நானே படிச்சிடுறேன். 17 பாருங்க, 16 படிக்கிறேன் பாருங்க. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென், ஆமென். யார் பேர்லங்க ஆணையிடுறாரு? ஏங்க அவர் பேர்ல அவர் ஆணையிட்டாரு? பொதுவா நம்மள ஆணையிட சொன்னா நீங்க யார் பேர்ல ஆணையிடுவீங்க? சின்ன வயசுல சொல்லுங்க, சின்ன வயசுல எத்தனை சத்தியம் பண்ணி இருக்கிறீங்க? யார் பேர்ல பண்ணிருக்கிறீங்க? ஒன்னு அம்மா பேர்ல, இல்ல அப்பா பேர்ல, இல்ல செத்து போன தாத்தா பேர்ல, யார் பேர்லயோ ஒண்ணு பண்ணுவீங்க. பண்றீங்களா இல்லைங்களா? இவர் ஏன் இவர் பேர்ல பண்றாரு? அவரை விட பெரியவங்க யாரும் இல்லை, அவர் தான் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். அதனால அவர் பேர்ல அவரே பண்றார் சத்தியத்தை. என்ன சத்தியம் பண்றாருன்னா, கவனிங்க அந்த வசனத்தை பாருங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, அந்த வார்த்தையை நீங்க என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால பூமி உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுன்ற. என்னங்க, நீ பூமியில ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லல, அப்படி சொல்லி இருக்கிறார் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு அடிஷனலா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காரியத்தை இன்க்ளூட் பண்றார். என்ன தெரியுமா? உனக்குள்ள பூமி ஆசீர்வதிக்கப்படும். என்னங்க, இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. இந்த லைட்டை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? ஒரு யூதன். யாருங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய படிச்சுக்கிறீங்க போல இருக்குது. யாருங்க? இல்ல, பொதுவா சொல்லுங்க. யூதன். யூதன் யாருங்க? ஆபிரகாம் சந்ததி. இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை இமீடியட்டா சொல்லணும்னு வச்சு, அந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெலகிராம்லாம் போடுவோம். இப்போ ஒரு அர்ஜென்ட்டான விஷயத்தை ஷேர் பண்ணுங்க, யாருக்கோ சொல்லணுங்க, என்ன பண்ணுவீங்க? இல்லை தூரத்தில் இருக்கிறவங்க உங்க சொந்தக்காரங்களை கான்டாக்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க? ஒரே ஃபோன் தான். அக்கா சொல்றாங்க, ஒரே ஃபோன் போட்டால் போதும், உடனே பேசிடலாம் அப்படின்றாங்க. அந்த ஃபோனை கண்டுபிடிச்சது யாருங்க? யூதன் தான். ஃபோனை கண்டுபிடிச்சது யூதன்.
லைட்டை கண்டுபிடிச்சது யூதன். ஒவ்வொரு தாய்மாரும் குழந்தை பிறந்த உடனே என்ன போடுறாங்க குழந்தைக்கு? கொஞ்சம் சொல்லுங்க. தாய்மாரே இல்லாத மாதிரி இருக்கிறீங்களே, போடவே இல்லையா நீங்க யாரும்? தடுப்பூசி போட்டுக்கிறீங்களா குழந்தைக்கு? அந்த தடுப்பூசியை கண்டுபிடிச்சவன் யாருன்னா ஒரு யூதன். ஆமே ஆமே. போலியோ சொட்டு மருந்து எல்லாம் போட்டிருக்கிறீங்களா? அந்த போலியோ சொட்டு மருந்து கண்டுபிடிச்சவன் யூதன். இந்த மாதிரி நீங்க பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தையும், நீங்க வண்டியில போறீங்களே அந்த வண்டியோட என்ஜினை கண்டுபிடிச்சவன் யூதன், அந்த வண்டியை கண்டுபிடிச்சவன் யூதன். இப்படி நீங்க பார்க்குற எந்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சவன் யூதன். கர்த்தர் அன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொன்னார்ல, பூமி உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படணும், உன்னாலதான் பூமியை ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோமா இல்லையாங்க? லைட் இல்லைன்னா நம்மளால இப்படி பிரசங்கம் பண்ண முடியுமா? மைக் இல்லைன்னா பிரசங்கம் பண்ண முடியுமா? கரண்ட் இல்லைன்னா பிரசங்கம் பண்ண முடியுமா? போன் இல்லைன்னா பேசிருக்க முடியுமா? எப்படி நம்ம இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறோம்? காரணம் என்னன்னா, அன்னைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சதுனால. சிஸ்டர், பிரதர், உங்க சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணுமா? நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா? அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அவர் சொல்றது அப்படியே 100% கேட்டு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமென் ஆமென். சத்தமா நான் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது, பணிவிடைக்காரன் உத்தமன். என்னங்க? பணிவிடைக்காரன். எழுதி கொள்ளுங்க. ஊழியம் செய்யும். நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேட்டு பாருங்க உங்களுக்குள்ளவே. இது வரைக்கும் நீங்க என்னென்ன ஊழியத்தை செஞ்சிருக்கிறீங்க கைவிட்டு எண்ணி பாருங்க. சிஸ்டர், பரலோகத்துக்கு போனீங்கன்னா நீ இயேசுவுக்காக என்ன செஞ்சியோ அதுதான் பரலோகத்துல செல்லுபடியாகும். நான் தயவா சொல்றேன், உங்களால இயன்ற மட்டும் இயேசுவுக்காக ஊழியம் செய்யுங்க. உங்களால இயன்ற மட்டும் ஊழியம் செய்யுங்க. ஆமென் ஆமென். நம்ம ஊருக்கு ஒரு மிஷனரி வந்தாங்க. அந்த மிஷனரி, அவங்க பேர் என்னன்னு மறந்துட்டேன். அந்த மிஷனரி வந்து பெண்களுக்காக, அதாவது இந்த உடன்கட்டை ஏறுகிற அந்த காரியம் இதெல்லாம் வந்து எதிர்த்து போராடி பெண்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை வாங்கி கொடுத்தவங்க. அந்த மிஷனரி வந்து கொஞ்சம் ஒரு வியாதியினால பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அந்த படுத்த படுக்கையில கூட அவங்க ஒரு குறிப்பிட்ட வருஷம் அவங்க அந்த படுக்கையிலே இருந்தாங்க பாருங்க. ஆனா அந்த படுக்கையில இருந்தப்ப கூட தேவனுடைய ஊழியத்தை அவங்க உத்தமமா செஞ்சாங்க. நிறைய புத்தகங்களை டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? வெளியிட்டாங்க. ஆமென் ஆமென். இந்த பாருங்க, நம்ம தேசத்துக்கு எத்தனையோ வெளிநாட்டுக்காரங்க வந்து இந்த 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 இந்தியாவை கிறிஸ்துவ அறிகிற அறிவினால நிரப்பினாங்க. நீங்க எப்பங்க புறப்பட்டு போக போறீங்க? நீங்க எப்பங்க இயேசுவுக்காக பணிவிடை செய்ய போறீங்க? பணிவிடை செய்கிறவன் உத்தமன். என்ன எங்க பாஸ்டர் எங்களை வந்து சமைக்க சொல்றாரு, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்களை சொல்லல. ஏன்னா என் சபை ஜனங்களை பத்தி எனக்கு தெரியும். அவங்க எந்த அளவுக்கு கஷ்டத்தின் மத்தியிலும் செய்யறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆமென். என் ஜனங்களை பத்தி எனக்கு, உங்களை பத்தி எனக்கு தெரியுங்க. நீங்க சொக்க தங்கம். ஆனா ஒண்ணு செஞ்சிருங்க, ஊழியம் செஞ்சிருங்க. ஊழியம் செய்ய உங்களால ஏன்றது என்ன? ஏன்றது வந்து பாருங்க. பாய் போலியா பாய் போடுங்க, பெருக்கலையா பெருக்குங்க, ஒற்றை அடிக்கலையா ஒற்றை அடிங்க. இதெல்லாமே ஊழியம் தான். சில என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்ணாதான் ஊழியம் நினைச்சுக்கிறீங்க. இல்ல 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 இல்ல. பிரசங்கம் மட்டும் ஊழியம் இல்லை. பரலோகத்துக்கு வந்தீங்கன்னா என்னை விட கிரீடம் வைக்கிறவங்க, கிரீடத்துல முத்துக்களை பதிக்கிறவங்கள பார்க்க முடியும். ராமால சபை எழுந்து வான்னு கூப்பிடுவார் ஆண்டவர். எழுந்து போய் நான் நிற்பேன். நான் தாங்க பாஸ்டர், வாங்க ஜனங்களாம் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவேன். பார்த்தா சில சிஸ்டர்களுக்கு முத்து அதிகமா இருக்கு. என்னடா இது, நம்ம தானே ஊழியக்காரன், இந்த அம்மா ஊழியக்காரரையா நம்ம ஊழியக்காரரா அப்படின்னு பார்ப்பேன். ஏன்னா உங்க கிரியை அதிகமா இருக்கும். பிரசங்கம் பண்ணிருந்தனால என் கிரீடத்துல முத்து வச்சிருவாரு இல்ல. உங்க கிரியை, உங்க ஊழியம், கஷ்டத்தின் மத்தியில, இல்லாததின் மத்தியில கொடுக்குறீங்கல்ல, கஷ்டத்தின் மத்தியில நீங்க வரீங்கல்ல. ஆமீன் சொல்லுங்க. உங்களால இயன்ற மட்டும் அந்த ஊழியத்தை இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லுங்க. நீங்க அப்படி செய்வீர்களானால் நீங்க உத்தமர்கள். ஆமென். 3 காரியத்தை சொன்ன, வேகமா சொல்லிடுங்க. என்னன்னா சொல்லிடுங்க. யார் உத்தம? யாரால புகழப்படணும்? நீங்க மனுஷனால புகழப்படணும்னு விரும்புறீங்களா? நீங்க பெரிய பிரசங்கியான்னு மனுஷன் சொல்லணுமா? நீங்க பெரிய பாடகன்னு மனுஷன் சொல்லணுமா? இந்த பிரதர் வந்து நின்னா போதும் அப்படியே அதிருங்க அப்படின்னு சொல்லணும்னு விரும்புறீங்களா? இந்த அம்மா தீர்க்க தரிசனம் சொன்னா அப்படியே இருக்கிறதெல்லாம் சொல்லிடுறாங்க அப்படி சொல்லணுமா?
இந்த அம்மா வந்தா பேய் ஓடணும்னு மனுஷன் சொல்லணுமா? இல்ல கர்த்தர் உங்களை புகழணுமா? உங்க வாழ்க்கை கர்த்தர் புகழுகிற வாழ்க்கையா மாறணும். உங்க அந்தரங்க வாழ்க்கையை சோதிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையை சோதிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் உங்க நடக்கையை சோதிச்சு பாருங்க. குற்றமற்றவங்களா இருக்கிறீங்களா? தூய்மையா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பார்வைக்கு சரியா இருக்கிறீங்களா? சரியானபடி செய்றீங்களா? உங்க வாழ்க்கை மாசற்றதா இருக்குதா? உங்க பேச்சுல, உங்க பார்வையில் நீங்க தூய்மையா கர்த்தருக்கு முன்னாடி இருக்கிறீங்களா? அப்ப கர்த்தர் உங்களை பார்த்து உத்தமன்னு சொல்லுவார். ஆமென். உள்ளுக்குள்ள ஒரு வண்டி நிறைய வச்சுன்னு வெளியில வந்து சிரிச்சிங்கன்னா நீ உத்தமம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவார் உங்களை. நான் சொல்றது புரியுதுங்களா? ரெண்டாவது சொல்லிடுங்க, யார் உத்தமன்? முதல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவன். அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி மாறணும்? சத்தமா சொல்லுங்க. ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறது உத்தமம். ஆமென். இங்க பாருங்க, சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் எவ்வளவு காணிக்க போடுறாருன்றத பாக்குறாரு கர்த்தர். அதை விட அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஆமென். உங்க காணிக்கையை விட, அதனால தான் இங்க சாமுவேல் அழகா எழுதுறாரு பாருங்க, உன் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை நான் கொழுமையானதை கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்குறேன். ரைட், நல்லது, அப்படி இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. நீங்க கொழுமையானதை கர்த்தர் கொண்டு வரணும். உங்களால இயன்றதை கர்த்தருக்காக கொடுக்கணும். சிலரால ஜெபிக்க முடியாது, ஆனா கொடுக்கிறவங்களா இருப்பாங்க. கொடுத்து தேவராஜ்யத்தை கட்டி எழுப்புறவங்களா இருப்பாங்க, நல்லது. சிலர் ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, ஜெபித்து தேவராஜ்யத்தை கட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. அதுல நீங்க என்ன பண்ணணும்னா, அதுல அந்த கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் கொடுத்துட்டு கீழ்ப்படியலைன்னா பிரயோஜனம் இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுதுங்களா? கீழ்ப்படிவீங்களா? சார் சத்தத்தையே காணோம். வார்த்தைக்கு கீழ்ப்படுவீங்களா? 100% கீழ்ப்படுவீங்களா? அப்போ கர்த்தர் உங்களை உத்தமமா பார்ப்பார், உத்தமியா பார்ப்பார். மூணாவது சொல்லிடுங்க. மூணாவது, பணிவிடைக்காரன் உத்தமன். பணிவிடை, நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா கர்த்தர் பரலோகம் உங்களை உத்தமமா பார்ப்பார். எல்லாம் முழங்கால் படிக்கலாமா? முழங்கால் படிக்கிட்டு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.